வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது துபாய் ஏர் ஷோல நடந்த ஒரு பெரிய சோக நிகழ்வு பத்தி தான். இது சாதாரண விபத்து கிடையாது. டெக்னாலஜி, மனுஷனோட திறமை, அப்புறம் விதி, இது மூணு ஒன்னா சந்திச்ச ஒரு துயரமான சம்பவம். வாங்க இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். துபாய் விமான கண்காட்சியில அதிர்ச்சி. பாருங்க, இந்த ஒரு வரி போதும் அன்னைக்கு அந்த கொண்டாட்டமான சூழல் எப்படி ஒரே நொடியில சோகமா மாறுச்சுன்னு புரிஞ்சுக்க. இது வெறும் நியூஸ் ஹெட்லைன் இல்ல, இது ஒரு பெரிய பேரழிவோட ஆரம்பம். முதல்ல இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, அந்த இடத்தோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். துபாய் ஏர் ஷோ அப்படிங்கிறது சும்மா ஒரு ஈவெண்ட் கிடையாது. அது உலக விமான போக்குவரத்து துறையோட ஒரு பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, துபாய் ஏர் ஷோங்கிறது உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஏவியேஷன் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு வந்து காட்டுற ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ். இங்கதான் உலகத்தோட பெஸ்ட் பைலட்ஸ் எல்லாம் அவங்க திறமைய வானத்துல ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. பெருமையும் தொழில்நுட்பமும் ஒன்னா சேர்ற இடம் அது. சரி, இப்போ இந்த கதையோட மைய புள்ளிக்கு வருவோம். ஒரு பக்கம் திறமையான ஒரு பைலட், இன்னொரு பக்கம் அவர் ஓட்டிட்டு இருந்த ஒரு ஹைடெக் ஃபைட்டர் ஜெட். இந்த ரெண்டு பேரும் தான் இந்த சோகத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள். அன்னைக்கு ஷோவோட ஹைலைட்டே இந்தியாவோட பெருமையான தேஜஸ் போர் விமானம் தான். ரொம்ப லைட் வெயிட், பயங்கர வேகம், அட்வான்ஸ்ட் வெப்பன் சிஸ்டம்ஸ்னு இது இந்தியாவோட ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அன்னைக்கு துபாய் வானத்துல அதோட கெத்த காட்டிட்டு இருந்தது. அந்த பவர்ஃபுல் மிஷினை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தது இந்திய விமானப்படையோட ஒரு திறமையான பைலட் நமன்ஷ் சியால். தன்னோட நாட்டோட பெருமைய உலக மேடையில காட்டணும்னு அவர் ரொம்பவே தயாரா இருந்தாரு. ஆனா விதி அவர்கிட்ட வேற ஒரு பிளான் வச்சிருந்தது. வானத்துல விமானங்க போற்ற சாகசத்தை பார்த்து மக்கள்லாம் கைத்தட்டி ரசிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சரியாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அடுத்த சில நொடிகள்ல அந்த கைத்தட்டல் சத்தம் அலறல் சத்தமா மாறிப்போச்சு. வானத்துல அவ்வளவோ அழகா கம்பீரமா பறந்துட்டு இருந்த அந்த ஹைடெக் ஜெட்க்கு என்ன ஆச்சு? அந்த சில நொடிகள்ல யாருமே நினைச்சு பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அது என்ன? ஆமா, அந்த தேஜாஸ் ஜெட் திடீர்னு கண்ட்ரோலை இழந்து நேரா தரையை நோக்கி பாஞ்சி வந்துச்சு. பார்த்துட்டு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களோட கண்ணு முன்னாடியே ஒரு டெக்னாலஜி அதிசயம் தீப்பிழம்ப மாறிச்சு. இந்த விபத்துல பைலட் நமன் ஷியால் அந்த இடத்திலேயே இறந்து போனாரு. இது வெறும் ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் மட்டும் இல்ல, ஒரு இளம் திறமையோட இழப்பு. இதுதான் இந்த சம்பவத்தை ஒரு மாபெரும் சோகமா மாத்துச்சு. விபத்து நடந்த அடுத்த செகண்டே அந்த இடம் ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. ஜாலியா ஷோ பார்க்க வந்த மக்கள் பயத்திலையும் குழப்பத்திலையும் என்ன பண்றதுனே தெரியாம உறைஞ்சு போயிருந்தாங்க. அங்கிருந்தவங்க சொன்ன மாதிரி வானம் முழுக்க கரும்புகை சூழ்ந்துடுச்சு. ஆமா, அந்த ஜெட் விழுந்த இடத்திலிருந்து எழுந்த புகை நீல வானத்தையே மறைச்சு அந்த பேரழிவோட ஒரு பயங்கரமான அடையாளமா நின்னுச்சு. எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துச்சு.